Hi friends, வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபோர்ட். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லைவா உங்களுக்கு வந்து 170 rupees வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து லைவா உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். எந்த அப்ளிகேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த Dhani அப்ளிகேஷன்ல தான். இந்த Dhani அப்ளிகேஷன்ல வந்து லைவா உங்களுக்கு வந்து ஓல்டு யூசரா இருந்தாலும் சரி தான், நியூ யூசரா இருந்தாலும் சரி தான். ஓல்டு யூசருக்கு பாத்தீங்க அப்படின்னா 107 ரூபா லைவ் 170 ரூபா லைவா பேமெண்ட் எடுத்துடலாம் ப்ராஃபிட். நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 270 ரூபா ப்ராஃபிட். நான் டீட்டெயிலா வந்து வீடியோலயே உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். கண்டிப்பா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வேற லெவலான ஒரு லூட்டான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்னிக்கல் ஃபுட் சேனல் இதுவரை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானுக்கு மாதிரி நீங்க கிளிக் பண்ணி போல ஆன்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு லேட்டஸ்ட் வீடியோஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கும். நீங்களும் வீடியோஸை இன்ஸ்டால் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் ஃபுட் ஆஃபீஸில் டெலிகிராம் சேனல் இருக்கு. இதுல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தாலுமே கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் பக்ஸ் ட்ரிக்ஸ் கேம்பெயின் இது போல எது லூட்ஸ் வந்தாலுமே இன்ஸ்டா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இது மூலம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு Dhani அப்ளிகேஷன்ல வந்து ஃப்ரீயா நமக்கு வந்து கேஷ்பேக் 170 ரூபாய் வரை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது 250 ரூபாய் வரை கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நம்ம ஃபுல்லா புடிச்சிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 170 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அது எப்படி வந்து எடுக்குதுன்னு நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து Dhani அப்ளிகேஷன்ல என்டர் ஆகிங்க. என்டர் ஆனீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு வந்து ஹோம்கான இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க வந்து 2% ஃப்ரீ கேஷ்பேக் கார்டை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிருப்பீங்க. ஆக்டிவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓல்டு யூசர், அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 100 ரூபாய் வந்து கேஷ்பேக்ஸ் 2% கேஷ்பேக் மந்த்லி வந்து 100 ரூபா அப் டு வரையும் நமக்கு வந்து கேஷ்பேக் இருக்கு. நீங்க எந்த பில் பேமெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த கார்டு வச்சு யூஸ் பண்ணாலுமே இதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூ யூசரா நீங்க இந்த வீடியோ வந்து பாத்துக்கிறீங்க அப்படின்னா Dhaniக்கான ஃப்ரீ கேஷ்பேக் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. Dhaniக்கான ஃப்ரீ கேஷ்பேக் கார்டு 2% ஃப்ரீ கேஷ்பேக் கார்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு FC100 சொல்லி அந்த கேஷ்பேக் கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வைஸ்ல உங்களுக்கு வந்து 100 rupees வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க வந்து கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க 100 rupees. அதை வச்சு நீங்க வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, சூப்பர் சேவ் கார்டுன்னு சூப்பர் சேவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா 60%. இந்த கார்டு ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து ஷோ ஆகும். இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு வந்து கார்டு டீடைல்ஸ்க்கான உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. 5% கேஷ்பேக் அப்படின்னு வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பாங்க. கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டு இந்த ப்ரோமோ கோட் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. ஜஸ்ட் வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கதான் முக்கியமான விஷயம். ஆன்கோயிங் மந்த்லி பிளான கொடுக்காம கீழே 1 time 1 month 100 rupees இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு பை ஆப்ஷன் கொடுங்க. சில்வர் பிளான்ல தான் நீங்க வந்து என்டர் பண்ணணும். பாருங்க, சில்வர் பிளான்ல பை நவ் கொடுத்துக்கங்க. பை நவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரோமோ கோட் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் வந்து இங்க வந்து கண்டினியூ சொல்லி இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் உங்களுக்கு வந்து யுவர் சூப்பர் சேவர் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னு என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு அந்த சர்வீஸ் ஆப்ஷனை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கன்கிராட்ஸ் சூப்பர் சேவ் கார்டு ஆக்டிவ்ல இருக்கும். 5% கேஷ்பேக் எவ்ரிதிங். ஒன்னும் இல்ல, நீங்க வந்து 2% கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ப்ரோமோ கோட் வச்சு நீங்க வந்து 2% கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க. இப்ப மந்த்லி நம்மளுக்கு வந்து பிளான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சூப்பர் சேவ் கார்டில். எப்படி நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து நான் வந்து யூஸ் பண்ண சொல்றேன். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த சூப்பர் சேவ் கார்டுக்குள்ள ஆப்ஷன்ல நீங்க வந்து என்டர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபேக்ஸ்ல நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு. மொத்தம் இதுல வந்து 3 பிளான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுல வந்து 3 பிளான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மெத்தட சொல்லிடுறேன், சிம்பிளா நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன். ஒன்னு இல்ல, 2% கார்டை வந்து நம்ம வந்து 100 rupees கொடுத்து 5% கார்டை வந்து மாத்திக்கிறோம். நம்மளுக்கு மந்த்லி வந்து நம்மளுக்கு வந்து 250 ரூபாய் கேஷ்பேக். நீங்க எந்த பில் பேமெண்ட்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து 250 ரூபாய் கேஷ்பேக் எப்படி கிடைக்குது அப்படின்னா 2% கார்டை நம்ம வந்து 5% கார்டை மாத்தும் போது நம்மளுக்கு வந்து மந்த்லி வந்து 250 ரூபாய் கேஷ்பேக்ஸ். நம்ம 100 ரூபாய் பே பண்ணி அந்த மந்த்லி அந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ப்ராசஸ். இப்போ எப்படி வந்து ஆட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து லைவா வந்து கேஷ்பேக்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து லைவா உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஒன்னு இல்ல, ஜஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணீங்களா, ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அது மாதிரி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆட் மணி செக்ஷனுக்கு போங்க. ஆட் மணி செக்ஷனுக்கு போயிட்டு ஒரு 1000 rupees ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. நிறைய அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரே டேத்துல வந்து 5000 கொடுத்து 5000ல இருந்து நீங்க வந்து நான் சொல்ற மெத்தட் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேஸ்ல உங்களுக்கு வந்து 250 ரூபாய் கேஷ்பேக் கிடைச்சிரும். அப்படி இல்ல என்கிட்ட வந்து 1000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்ல, நான் என்ன என்டர் பண்ணறோம் அதே மெத்தட்ல 1000 ரூபாய் என்டர் பண்ணிட்டு ஆட் மணின்னு கொடுங்க. ஆட் மணின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல இது மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்களா. இதுல வந்து என்டர் யூபிஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களோட பேடிஎம்ல உள்ள யூபிஐடி வந்து இதுல வந்து என்டர் பண்ணீங்க. என்ன யூபிஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம். எதுல உங்கள்ட்ட அமௌண்ட் இருக்கோ அந்த பேங்கோட யூபிஐடி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பே ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து பேங்க் டீடைல்ஸ் என்டர் பண்ணி இது பண்ணி ஓகே. இப்போ வந்து நான் வந்து 1000 rupees நான் வந்து Dhaniக்கு வந்து பே பண்றேன், ஆட் பண்றேன் மணி. இப்போ மணி வந்து ஆட் ஆயிடுச்சு. என்னோட
டேனி அப்ளிகேஷன்ல வந்து இப்போ 1000 ரூபீஸா ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க லைவா உங்களுக்கு வந்து எல்லாமே லைவா உங்களுக்கு வந்து பண்ணிக்கிற வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாருங்க என்கிட்ட வந்து 1000 ரூபாய் அந்த ஆட் ஆயிடுச்சா. இந்த 1000 ரூபாய் நான் வந்து திரும்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பேடிஎம்க்கு வந்து மாத்த போறேன். பேடிஎம்க்கு மாத்த போற 1000 ரூபாய் நம்ம வந்து மாத்தும் போது நமக்கு வந்து 50 ரூபாய் கேஷ்பேக்ஸ், இன்னொரு 1000 ரூபாய் நம்ம மாத்தும் போது இன்னொரு 50 ரூபாய் கேஷ்பேக். அந்த 50 ரூபாய் தான் நான் வந்து அதுல வந்து கேஷ்பேக்ஸை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல பாருங்க இங்க வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. சர்ச் ஆப்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ரெண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். இங்க ரெண்டு பேமெண்ட் சொல்லி ஆப்ஷன் பாத்தீங்களா, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. அது ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல வந்து ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஆட் பண்ணத பட்சத்துக்கு நீங்க வந்து ஆட் நியூன்னு சொல்லி பாத்தீங்களா, அது ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களோட என்ன பேங்க் நீங்க வந்து மணி சென்ட் பண்ணணுமோ, உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகணுமோ அதோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதோட ஐஎஃப்எஸ்சி கோட், அதோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம் கொடுத்து நீங்க வந்து ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் வைஸ்ல உங்களுக்கு வந்து மணி அந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் இது போல வந்து ஆல்ரெடி வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இது மூடி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து இங்க வந்து பேன்னு சொல்லி இருக்குல்ல, அந்த பே ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நான் இங்க வந்து 1000 ரூபாய் ஆட் பண்ணிருக்கேன். அந்த 1000 ரூபாய் ஜஸ்ட் ப்ரொசீட் டு பேன்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ரொசீட் டு பே சொல்லி லொகேஷன் ஆன் பண்ண சொல்லுது. லொகேஷன் ஆன் பண்ணி எகைன் வந்து ப்ரொசீட் டு பேன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டன்ட் வைஸ்ல இப்போ வந்து ப்ரொசீட் ஆகுது. ப்ரொசீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து வேற பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கான டெபிட் கார்டு செக்ஷன் இருக்கும். நல்லா பாத்துங்க, இங்க வந்து உங்களுக்கான டெபிட் கார்டு செக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டெபிட் கார்டு செக்ஷன்ல என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட டேனில போயிட்டு என்ன பண்ணீங்க, உங்களோட டேனி கார்டுல போயிட்டு ஜஸ்ட் வந்து அந்த சூப்பர் சேவ் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்டு டீடைல்ஸ் இந்த நம்ம வந்து அந்த 2% உள்ள கார்டு தான் நம்ம வந்து சூப்பர் சேவ் கார்டா மாத்திருக்கோம். அந்த சூப்பர் சேவ் கார்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் அப்படியே வந்து இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த டீடைல்ஸ் அப்படியே அங்கேயே வந்து என்டர் பண்ணுங்க. அதோட கார்டு நம்பர், அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பிரி டேட், மந்த் இயர், சிவிவி நம்பர் எல்லாத்தையும் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நீங்களே என்டர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டீடைல்ஸ் நான் வந்து என்டர் பண்ணிட்டு பே ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் பண்றாங்க. என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் பண்றாங்க. ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓடிபி வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க இன்ஸ்டன்ட் வைஸ்ல எனக்கு வந்து லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்டு ப்ராசிங்ல இருக்கு. ப்ராசிங்ல இருந்து இப்போ பாருங்க வெயிட் பண்ணுங்க. லைவா உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆனது எல்லாத்தையும் வந்து காட்டுறேன் பாருங்க. எனக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து என்னோட பேங்க் டீடைல்ஸ்க்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ரிசீவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க. இப்போ பேமெண்ட் வந்து ப்ராசிங்ல இருக்கு. பார்ப்போம். லைவா உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ 1000 ரூபாய் வந்து எனக்கு வந்து என்னோட பேங்க் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ லைவா உங்களுக்கு வந்து எல்லாமே ஆனா ப்ராசிங்ல தான் இருக்கு. ஆனா வந்து என்னோட பேங்க் டீடைல்ஸ் நான் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வைஸ்ல எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். லைவா உங்களுக்கு வந்து பாஸ்புக் செக்ஷன்ல என்டர் ஆயிட்டு உங்களுக்கு வந்து லைவா வந்து 1000 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. 11:25 கரெக்டா வந்து 1000 ரூபாய் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. போய் பேலன்ஸ் வேணா உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். 1192 ரூபாய் இருக்கு. லைவா உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். 1000 ரூபாய் வந்து எங்க போயிருக்கு அப்படின்னா டேனிக்கு போயிருக்கு. எகைன் வந்து 1000 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. இவ்வளவுதான் ப்ராசஸ். 1000 ரூபாய் ரிசீவ் ஆயிடுச்சா. இப்போ நான் வந்து என்னோட டேனி அப்ளிகேஷன்ல பேடிஎம்ல இது பண்ணிட்டு என்னோட டேனி அப்ளிகேஷன்ல போயிட்டு லைவா உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஹோம் ஆப்ஷனுக்கு போயாச்சு. ஹோம் ஆப்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி செக்ஷன்ல போயிட்டு இங்கே மணி ரிசீவ் ஆனதுக்கான இது சக்சஸ் வருது. எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. 170 ரூபா நான் வந்து ப்ராஃபிட்னு சொன்னேன். மொத்தம் வந்து 270 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து கார்டை ஆக்டிவேட் பண்ணனால நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் லெஸ் பண்ணிக்குவோம். லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளவு 170 ரூபீஸ் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். 170 ரூபீஸ் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா எப்படி சொல்றேன் அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட 100 ரூபாய் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கேன். எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சூப்பர் சேவர் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் வந்து 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு என்ன 20 ரூபாய் எப்படி வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து எனக்கு வந்து எப்படி வந்து 20 ரூபாய் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேனி கேஷாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேனி கேஷை வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து டேனி கேஷா மாத்தி கொடுப்பாங்க. அந்த டேனி ரியல் கேஷா வந்து நமக்கு வந்து மாத்தி கொடுப்பாங்க. அந்த டேனி கேஷ்னு சொல்லி நமக்கு வந்து லாக் பண்ணிருப்பாங்கல்ல நம்ம அக்கௌண்ட்ல, அந்த கேஷை நம்மளுக்கு ரியல் கேஷா 20 ரூபாய் மாத்தி கொடுப்பாங்க. மந்த்லி அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. 100 ரூபாய்க்கு ஆக்டிவேட் பண்ணிட்டோம். 20 ரூபாய் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. ப்ராஃபிட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி நான் வந்து பண்ணி பார்த்தேன். ஒரு 1000 ரூபாய் நான் வந்து என்னோட இதில் வந்து மணியை ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி நான் 2 பேமெண்ட்டுக்கு நான் வந்து பண்ணேன். எனக்கு வந்து இன்ஸ்டன்டா 50 ரூபீஸ் வந்து கிடைச்சிருச்சு. எகைன் வந்து உங்களுக்கு வந்து லைவ் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, 1000 ரூபாய் திரும்ப எகைன் ஆட் பண்ணேன். 1000 ரூபாய் 2 பேமெண்ட்டுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எகைன் வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் வந்து ஆட் ஆயிருக்கும் நேரம்.
பாருங்க லைவா 106 ரூபாய் எனக்கு வந்து ஆட் ஆச்சு. இவ்வளவுதான். ப்ராசஸ் இஸ் ரொம்பவே சிம்பிள். நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு 1000 ரூபாயை வச்சு நீங்க வந்து ஈஸியா ரெண்ட் பேமெண்ட்டுக்கு பண்ணி அதே திரும்ப எகைன் இங்க ஆட் பண்ணிட்டு திரும்ப அதே அங்கே பண்ணிட்டு திரும்ப எகைன் இங்க பண்ணிட்டு நீங்க வந்து டோட்டலா 250 ரூபாய் நீங்க வந்து கேஷ்பேக்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். 270 ரூபாய் கேஷ்பேக்ஸ் கெட் பண்ணிக்கலாம். நம்ம கார்டை ஆக்டிவேட் பண்ணதுக்காக நம்மளுக்கு வந்து அதுல இருந்து 100 ரூபாய் லெஸ் ஆயிடும். டோட்டலா 170 ரூபாய் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா ப்ராஃபிட் கிடைக்கும். லைவா உங்களுக்கு வந்து பண்ணி காட்டினேன். வேற லெவலான ஒரு ட்ரிக். கண்டிப்பா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே கார்டை ஆக்டிவேட் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ல கார்டை ஆக்டிவேஷன் பண்ணி எல்லாருமே ஃபாஸ்டா பண்ண பாருங்க. மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை ட்ரை பண்ண பாருங்க. மந்த்லி நமக்கு வந்து 250 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் 270 ரூபீஸ் நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்காங்க. வேற லெவலான ஒரு ட்ரிக். கண்டிப்பா இந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணாம எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. வேற லெவலான ஒரு லூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், வேற மாதிரி தமிழ் ஏர்னிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.